நான் செம்மையாக அழுதேங்க, ரியலி சொல்கிறேன். ஸோ அதனால் நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு எதுவுமே பண்ண போகிறதில்ல. நான் வந்து என்ன பேச வந்தேனே எனக்கே மறந்து போச்சு. லைக் என்ன வந்து இப்போ ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா நிறைய பேர் வந்து லைக் என்னைய பற்றி நீங்கள் கேட்டீங்க. ஸோ இட்ஸ் மை செல்ஃப் இன்ட்ரோ. நான் என்னன்னு சொல்ல போகிறேன்னா, என் பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஜீவா வைத்தியநாதன். ஸோ நான் வந்து இப்போ தான் எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து விளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோதாங்க. நான் இந்த மாதிரி விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து லைக் எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா ஃபுட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டுனாலே வாவ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, தலை வலிச்சா டீ குடிப்பேன். லைக் மூடு நல்லா இருந்தாலும் நம்ம வந்து நல்லா பிரியாணி அந்த மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடணும். இல்லை மூடு அப்செட்டாக இருக்கா, ஏதாவது போய் நல்லா சுகர் கிரேவிங்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு மட்டில்டா கேக் சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம மைண்டு. ஸோ லைக் ஜாலியாக இருந்தாலும் எதாவது சாப்பிடணும்னு தோணும், கஷ்டமாக இருந்தாலும் ஒரு மாதிரி லைக் ஒரு நல்லா வெறித்தனமாக எதை பார்த்தாலும் இதை அப்படி போட்டு சாப்பிட்டுலான்னு தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நான் லைட்டாக தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் அந்த கண்ட்ரோல் இழந்து நான் வந்து வாங்கி சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி தாங்க இருக்கும் மைண்டு எனக்கு. ஸோ ஐ எம் அ கம்ப்ளீட்லி ஓஜி ஃபுட் பிளாகர். ஆமாங்க, நான் வந்து இப்படிலாம் கூட சாப்பிடுவாங்களாங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், நான் வந்து நல்லாவே சாப்பிடுவேன். எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக ஏறிட்டேன். சொல்லிட்டேன், எனக்கே ஒரு மாதிரி சங்கடப்படுவேன். ஸோ அதனால் நான் சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் எனக்கு ஃபுட்டுனாலே இட்ஸ் அமேசிங் ஒன்ங்க. எனக்குலாம் அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ஃபுட்டு மட்டும்தாங்க. வேறு என்னங்க என்னைய பற்றி சொல்கிறது, தோணுச்சுன்னா வந்து வண்டி எடுத்து இங்கேயா சுற்றிட்டு போயிடுவேன். ஆனால் கூப்பிட்ட ஒரு பையன் வரமாட்டான். அதுவும் முக்கியமாக இப்படி ஒன்று நடக்கும். ஸோ அப்படி தோணும் போது நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க, வண்டி எடுத்து நானே கிளம்பி போயிடுவேன் எங்கேயாவது. ஆனால் நான் ஒரே ஒரு ஆசை இருக்குங்க. அது என்ன ஆசைன்னா, தனியாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும். அது என்னோடய ஒரு விஷ்லிஸ்ட்லேயே நான் வச்சுருக்கேன். தனியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம், மாஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு நாள் வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன எங்கள் வீட்டில் தான் விடமாட்டுறாங்க. தனியாக போய் என்ன பண்ண போகிறேன் நீ தான் கேட்குறாங்க. ஸோ தனியாக போனால் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, ஆக்சுவலி தனியாக போனால் தாங்க நம்ம யாருங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோர் கிடைக்கும் பாருங்க. லைக் நம்மளுக்கான டைம், மீ டைம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மீ டைம் வந்து நிறையா யோசிக்கலாம். அந்த விஷயங்கள் வந்து லைக் இப்போ ஒன்றும் இல்லை, நான் பைக்கில் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். இப்படிலாம் கூட யோசிக்க முடியுமான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன். அது வந்து அது கான்ஷியஸாக நம்ம வந்து அப்படி யோசிக்கிறது இல்லை. அது அப்படியே எப்படி யோசிக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த டைமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லா தான் யோசிப்பேன். சில டைம் கெட்டதாகவும் யோசிப்பேன். லைக் ஒரு நெகட்டிவ் மைண்டுக்கும் போகும். பட் ஆனால் பாசிட்டிவாக யோசிக்கும் போது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் நிறையா கிடைக்கும். லைக் வந்து நம்ம நார்மலாக உட்காந்து யோசிக்கும் போது கூட வராது. லைக் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு கான்ஷியஸே இல்லாமல் மைண்டில் அப்படியே ஒரு ஐடியா வந்துகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து யாராவது பின்னாடி உட்காந்துருப்பாங்களா, அவங்ககிட்ட அப்படி ஷேர் பண்ணி வச்சிருது. ஏன்னா ஏதோ ஒரு டைமில் நம்ம அந்த விஷயத்தை நம்ம இது பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த டைம் மைண்டுக்கே வராது. யார்கிட்டயே சொல்லி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் நான். அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு கோவம்னாலே அவ்வளோ வரும். கோவம் ரொம்ப மண்டைக்கு மேலே வந்துடுங்க. சில டைம் வந்து அதை என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியாதா, ரொம்ப கோவம் வரும். அதுக்கப்புறம் நானே வந்து கொஞ்ச நேரத்தில் கூல்டவுன் ஆகுன்னு சொல்லி மனசுலேயே நான் சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் கோவம் வந்துச்சுன்னா எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுறது சில டைம் எனக்கு தோணாது. யாராவது பக்கத்தில் உட்காந்து சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லும் போது இருக்குது பார்த்துங்களேன், அப்போ தான் இறங்கும் அப்படியே கோவம். இப்படி தாங்க எனக்கு இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. வீட்லேயும் சொன்னாங்க லைக் இந்த மாதிரி நீ லைட்டாக கோவம் கம்மி பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை சொல்லும் போது அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான்.
ஒரு நார்மலாகவே இப்படி நடக்கும்ல, லைக் யாராவது வந்து நம்மளை புகழ்ந்து பேசிட்டாலே உள்ள ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. வேறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு ஆக்சுவலி காருனாலே மிகப்பெரிய வெறியனுங்க. நான் காருனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறது, அது என்னோட இன்னொரு பார்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். என்னோட இன்னொரு பார்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம்னு. ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் நான் காரே நானும் வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு உக்கடம் வந்து ஒரு யூட்டன் அடிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஓகேவா, அடிச்சிட்டேன் யூட்டனு. அடித்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒருத்தர் ஸ்கூட்டருக்காரன் அரிசி மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா 10 மூட்டை அடிக்க வச்சுருக்கான். 10 மூட்டை ஸ்கூட்டியில் மட்டும். அவனுக்கு கண்ட்ரோலே கிடைக்காம என்னோட புது i20 காரில் வந்து பின்னாடி விட்டு சாத்தினா பாருங்க. எனக்கு வந்த கோவத்தில் அப்படியே சைடில் வண்டி நிப்பாடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டை போய் அந்த வண்டி ஃபோட்டோ எடுத்து அந்த ஆள் அந்த அப்படியே சைடில் நிப்பாட்ட வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காரை அந்த பக்கம் சைடில் போட்டு நின்று பேசி எனக்கு வண்டியை சரி பண்ணி கொடுத்தாதான் நான் கிளம்புவேன்னு சொல்லி நின்றுட்டேன். ஏன்னா நம்ம பிடிச்ச காரு இந்த மாதிரி அடிபட்டுட்டு நம்ம இன்னும் சும்மா விட முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் அக்செப்டே பண்ண முடியல. எப்படி இப்படிலாம் உடச்சிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் போனேன்னா எங்கள் வீட்டில் திட்டு வாங்குறது அதெல்லாம் அது ஒரு விஷயம் இல்லை, அது பார்த்துக்கலாம். என் கார் மேலே விட்டு சாத்தினோடனே எனக்கெல்லாம் வந்த கோவலாம் அதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு இப்போ நினச்சாலே வந்து அவனை சப்புன்னு அரைஞ்சிடலாமான் இருந்தது. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. ஐயோ அதை மாற்றுறதுக்குள்ள அதுக்கப்புறம் அந்த ஆளையை வச்சு எனக்கு எப்படியா சரி பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா அவ்வளோதான், எனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் தான் நான் காரே எடுப்பேன், பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் அந்த ஆளை நான் நவுத்தவே இல்லை. இங்கே நிப்பாட்ட வச்சுட்டேன், அப்படியே அந்த பாலத்துக்கு கீழே நிப்பாட்ட வச்சு பேசி முடிச்சு தான் அனுப்புனேன். எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஷோரூமில் விட்டு மாற்றி வந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஷோரூமில் இந்த சர்வீஸில் விடும்போதே எனக்கு வந்து மனசே இல்லை. காரு வந்து இது சர்வீஸ் சென்டர் போதே அந்த மாதிரின்னு ஒரு ஃபீலிங்ஸில் இருந்தேன். ஏன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஃபாரின் கிளம்புறாங்கிற மாதிரி அமுச்சு விட்ட மாதிரி இருந்தது. எனக்கு கார் டெலிவரி கொடுக்கும்போது எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, மச்சான் நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஃபாரின்லேருந்து மறுபடியும் நம்மளை பார்க்க வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இப்படிலாம் வந்து நிறையா வாங்கிட்டேன். லைக் அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னோட இன்னொரு பாட்டு வந்து விட்டு சாத்தினோடனே எனக்கெல்லாம் வந்து அந்த டைம் நான் வந்து நானாகவே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ காருனாலே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, காருனாலே எனக்கு செம்ம உயிர். இந்த சம்பவம் வந்து எனக்கு வந்து இப்போ நடந்த ஒரு சம்பவம் மாதிரியும் இல்லாமல் ஒரு 7th 8th பார்த்தீங்கன்னா என்னோட இது அப்பா அம்மா அவங்க காரில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து இந்த எங்கே சொல்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு பாலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீழே டனல் மாதிரி போகும், மேலே ட்ரெயின் போகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் வந்து இப்படி போகுது, பஸ்ஸு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகணுன்னு சொல்லி இப்படி வராங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்ததுன்னா சம்திங் எப்படி சொல்கிறது, நாங்கள் கார் இப்படி போயாச்சு. லைக் அந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணாருன்னு தெரில, இப்படியே விட்டோடனே லைக் இனோவாவில் அப்படியே அந்த டென்ட் விழுந்துருச்சு. அப்படியே உள்ள பேக் டயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து அப்படியே விட்டாங்க. அந்த எப்படி சொல்கிறது, டென்ட் விழுந்துருச்சு, அந்த பஸ்ஸோட பெயிண்ட் அப்படியே ஒட்டி டென்ட் ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து எனக்கு ரியாக்டே பண்ண முடியலை. ஏன்னா நான் படிக்கிறது ஏதோ 7th 8th அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை சாரி 9th நினைக்கிறேன், மறந்துட்டேன். பட் ஆனால் 9th 10th அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் என்னால் ரியாக்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம் வீட்டில் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி. பட் ஆனால் செம்மையாக அழுதேங்க, ரியலி சொல்கிறேன். அடக்கி உட்காரக்கும் போது செம்மையாக அழுதுட்டேங்க. அன்னைக்கு நாளே போயிடுச்சு, அந்த மாதிரி இருந்தது. செம்ம அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துட்டேன். அந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே உட்காந்துட்டேன். ஏதோ ஒரு நெகட்டிவாக இது மாதிரி நடந்துச்சிட்டாலுமே நான் வந்து எதுவுமே செய்யாமல் அப்படியே உட்காந்துரும் அமைதியாக. அந்த மாதிரிலாம் உட்கார ஆள் டைப் தான் நான். லைக் இப்போ நான் வந்து சிரிச்சு பேசி அந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த மாதிரி இருப்பேன்.